பொதுவாகவே கோச்சார பலன்னா ஒரு ஜாதகத்துடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாமே வேற 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 இடத்துல இருக்கும். ஆனா கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் கோச்சார பலன் சொல்லுவாங்க. இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், இது முழுமையான பலனும் கூட தான். 70% கோச்சார பலனே நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அந்தந்த மாசத்துல. இருந்திருந்தாலும் இந்த மாசத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உச்சத்துல இருக்காரு. ஏன்னா சூரியன் உச்சத்துல மேசராசியில தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல உங்க ஆசைகள் ஒரு 2 முழம் செவ்வரளி, 5 முழம் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை சும்மா ஒரு அரை ஜான் கட் பண்ணிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு செவ்வரளி பூவை சாமிக்கு தானம் கொடுத்துட்டு அந்த அரஜான் மல்லிகைப்பூவை அங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, சுமைகளிகளுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்து நீங்க நினைச்சு வந்தது நடக்கட்டும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். இந்த மல்லிகைப்பூ பரிகாரத்தை செய்யுங்க, உங்களுக்கு எந்த குறையும் வராது. அடிக்கடி ஜோசியமும் பார்க்க மாட்டீங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க, வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்க மாட்டீங்க. உங்க தேவைகள் என்னமோ பூர்த்தியாகும். சிவாய நம. வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கும். 2025 செப்டம்பர் மாசம் பலன். செப்டம்பர் மாசத்துல மிதுன ராசியில குரு பகவான் பலமா இருக்காரு. கடக ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு. சிம்ம ராசியில கேது பகவான், சூரியன் தான் சொந்த வீட்டிலையும் புதன் பகவானும் இருக்காரு. கன்னி ராசியில செவ்வாய் பகவான் இருக்காரு. விருச்சிக ராசியில சந்திர பகவான் இருக்காரு. கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனீஸ்வர பகவானும் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய தன்மை இந்த மாசம் நம்மளுக்கு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தருணத்துல இருக்கிறாங்க. பொதுவாகவே கோச்சார பலன்னா ஒரு ஜாதகத்துடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாமே வேற 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 இடத்துல இருக்கும். ஆனா கிரகங்களுடைய சஞ்சாரம் தான் கோச்சார பலன் சொல்லுவாங்க. இந்த மாதம் இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், இது முழுமையான பலனும் கூட தான். 70% கோச்சார பலனே நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அந்தந்த மாசத்துல. இருந்திருந்தாலும் உங்க பேரு, வயசு, ராசி, நட்சத்திரம், பிறந்த டேட்டு, மந்த், இயர், டைம், எந்த ஊர்ல பிறந்தீங்க இதெல்லாம் கொடுத்து ஜாதகத்தை கழிச்சு நடக்கிற தசா புத்தி அந்தரத்தை வச்சு தான் எல்லா பலனுமே சொல்ல முடியும். இருந்திருந்தாலும் இந்த மாசத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உச்சத்துல இருக்காரு. புது 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 யோசனைகள், புது 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 ஆசைகள். நாளைக்கு நம்ம என்னென்ன பண்ண போறோம், என்ன தேவை நம்மளுக்கு, நான் படிக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் தேவைகள் எல்லாமே நம்ம மனசுல யோகிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். ஏன்னா சூரியன் உச்சத்துல மேசராசியில தான் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல உங்க ஆசைகள், படிச்சவனுக்கு வேலை, கல்யாணம், குழந்தை, இன்னும் யோகங்கள், கடன், நோய், வறுமை, பயம் உள்ளவங்க எல்லாம் ஒரு சின்ன பரிகாரம் சொல்ற, இந்த வழிமுறையை செஞ்சீங்கன்னா உங்க ஆசை தேவையெல்லாம் பூர்த்தி ஆகும். ஒண்ணு வேணாம், எம்பெருமான் முருகன் கடவுளுக்கு 1000 முருகன் கடவுள் கோயில் இருக்கு, 6 பட கோவில் இருக்கு. 6000 கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த வடபழனி முருகன் கோவிலுக்கு காலையிலேயோ சாயந்தரமோ கோயில் வாசல்ல, கோயில் குளத்தாண்ட பூ வித்துக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஒரு 2 முழம் செவ்வரளி, 5 முழம் மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை சும்மா ஒரு அரை ஜான் கட் பண்ணிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு செவ்வரளி பூவை சாமிக்கு தானம் கொடுத்துட்டு அந்த அரஜான் மல்லிகைப்பூவை அங்க உட்கார்ந்து இருக்கிற பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, சுமைகளிகளுக்கு எல்லாருக்கும் ஒண்ணு கொடுத்து நீங்க நினைச்சு வந்தது நடக்கட்டும்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும்.
ஒரு 5 கிலோ பொங்கல் செஞ்சு இனிப்பு பொங்கல் கொடுத்தா என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு சாமிக்கு இருந்திருந்தாலும் இந்த மல்லிகை பூவை தானம் கொடுக்கும் போது நம்ம என்ன நினைச்சு தானம் கொடுக்கிறோமோ அது பலிக்கும். வடபழனி முருகன் கோயில நான் கண் கூட பார்த்திருக்கேன். நான் சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாமே முழு நெல்லிக்காய் தானம் கொடுத்து இந்த பரிகாரம் சக்சஸ் ஆயிருக்கு, இன்னும் வேற ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பணம் இருக்கிறவனுக்கு தான் பரிகாரம், பணம் இல்லாத நம்மளுக்கு வழிபாடு. இந்த மல்லிகைப்பூ வழிபாடு உங்க வாழ்க்கையவே உயர்த்தி கொடுக்கும். சின்ன 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 பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அன்றாடம் தேவையான அந்த மாசத்துக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணி கொடுக்கும். டைம் கிடைச்சா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க. காலையில சாயந்தரத்துல இந்த மல்லிகைப்பூ பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. அடிக்கடி ஜோசியமும் பார்க்க மாட்டீங்க, அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க, வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்க மாட்டீங்க. உங்க தேவைகள் என்னமோ பூர்த்தியாகும். சிவாய நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும். சிவாய நம்ம. 2025 செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான பலன்கள் 12 ராசிக்காரர்களும் யோகம்தான், சுபிக்ஷன் தான் கிடைக்கும். சின்ன 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 வழிமுறைகள், தன்னுடைய முன்னோரையும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தான் வீட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய தெய்வத்தையும் முறையா வழிபட்டாலோ, தானங்கள் பண்ணாலோ, தவங்கள் பண்ணாலோ, இருக்கிற இடத்துல இருந்து இல்ல எவ்ரி மார்னிங் 6 to 7 அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு, புற ஊதா கதிர், அந்த ரேடியேஷன் நம்ம தலைமையில படுற மாதிரி ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலோ உங்க வாழ்க்கை தெளிவாகும். எல்லாரும் ஜோசியம் கேட்டா அலையக்கூடாது, நோயின்னு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது, கோர்ட்டு கேஸ்ன்னு வம்பு தும்புன்னு அலையக்கூடாது. அவங்கவுங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. டைம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வாங்க, எம்பெருமான தரிசனிங்க. 5 முழம் மல்லிகைப்பூ வாங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கோயில் வாசல் கிழக்கு கோபுரம் வாசல்ல குளத்தாண்ட தான் உட்காந்துருப்பேன். அங்க ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கிங்க, கயிறு வாங்கிக்கிங்க. என்ன நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணீங்கன்னா என் தாம்பரம் வீட்டு அட்ரஸ் லொகேட் கொடுத்துருக்கேன். வரும்போது போன் பண்ணிட்டு வாங்க. வந்தா 3 எலுமிச்சம்பழம், வெத்தலை 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. உங்க மனக்குறைகளை போக்குறதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் முனீஸ்வரனுடைய அனுகிரகமும் அகோர வீரபத்திரருடைய அனுகிரகத்துல ஒரு பொருள் தருவேன். இது ஈச்சன் தொடப்பம், ஆனா இது துடைப்பம் கிடையாது, மகாலட்சுமி. யாரு ஜோசியம் பார்க்க வராங்களோ எல்லாருக்கும் இது நான் கொடுப்பேன். உங்க வீட்டுல சுபிக்ஷம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், நோய் போகும், பேய் போகும், கஷ்டம் போகும், கடன் போகும். அற்புதமா வாழக்கூடிய அருமருந்து இந்த ஈச்சன் தொடப்பம். இத நான் உங்களுக்கு தரேன், உங்க வீட்டுல வைங்க. வேணும்னு கேட்கிறவங்க போன் பண்ணி கூட சொல்லுங்க, நான் கொரியர் அனுப்ப காத்திருக்கேன். சிவாய நம.